ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஞானம் மற்றும் புத்திரகாரகனான குருவை பற்றி. குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட நம்பிக்கை. குருவின் ஆட்சி உச்சத்தை தொடர்ந்து குரு பகவான் மகரத்தில் நீச்சமடைகிறார். இப்பொழுது குரு பகவான் மகரத்தில் இருக்கும் பொழுது ஏற்படும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது மக்கர ராசியில குரு பகவான் இருந்தா என்ன பலன் அப்படின்னு. உங்க ஜாதக கட்டத்துல குருவோட வேறொரு கிரகம் இணைஞ்சிருந்தாலோ வேறொரு கிரகத்தோட பார்வை குரு மேல இருந்தாலோ இந்த பலன்கள் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் குரு என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு எல்லா மங்களகரமான விஷயங்களையும் குறிக்கும். தர்மம், சாஸ்திரம், ஞானம், ஆன்மீகம், நீதி, நம்ம டீச்சர்ஸ், குரு, ஆசான், பிலாசபி, தத்துவம் இதெல்லாம் குறிக்கும். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு கணவரை குறிக்கும், அப்புறம் குழந்தை பாகியத்தை குறிக்கும். ஏன்னா குருவை நம்ம புத்திரகாரகன்னு சொல்லுவோம். இப்போ மக்கரம் பாத்தீங்கன்னா காலபுருஷ கட்டத்துல அது 10ஆம் வீடை குறிக்கும். அது என்னன்னா அரசாங்கம், ஒழுக்கம், அங்கீகாரம், ஸ்ட்ரக்சர், லா அண்ட் ஆர்டர். இதை தவிர்த்து இது உங்க பப்ளிக் லைஃபை குறிக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டுல குரு உச்சமாறார். இது உங்க அம்மா, பிரைவேட் லைஃப், நம்மளோட வீடு, நம்ம மனசு, இதெல்லாம். இதுக்கு ஆப்போசிட் நம்மளோட வீடை தவிர்த்து மற்ற எல்லா உலகம், நம்ம பப்ளிக் லைஃப். ஸோ இங்க அவர் நீச்சம் மாறார் 180 டிகிரிஸ் ஆப்போசிட்டா. ஏன் இங்க நீச்சம் மாறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு நம்ம ஞானம், நம்ம பாடங்கள், டீச்சிங்ஸு, நம்ம ஆசிரியர் இதெல்லாம் குறிக்கும். மக்கரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ராசி. ஸோ இங்க டீச்சர் பத்தி நான் கடகத்துல சொல்லியிருந்தேன், இதுல ரொம்ப கேரிங்கான அம்மா மாதிரியான டீச்சர். ஏன்னா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதுனால அம்மா மாதிரி கேரிங்கான இமோஷனலான டீச்சரா இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ரூல்ஸுக்கு அங்கீகாரத்துக்கு ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த குரு அவங்களோட பேசிக் நேச்சர் இங்க இழந்துருவாங்க, இங்க வெளிப்படுத்த முடியாது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் ஆயிடும் இங்க. ஸோ எந்த வேலையை பண்ணும்போதும் ஒரு அங்கீகாரத்துக்காகவோ ஒரு ஒரு ரிசல்ட்டுக்காகவோ ஒர்க் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி குருவோட எனர்ஜி இங்கே வீக் ஆகிடும். அண்ட் சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் வேற மாதிரியும் வரலாம். லைக் நான் எதுக்கு நான் வேலை பண்ணணும், நான் இவ்வளோ வேலை பண்ணி எனக்கு என்ன நடந்துச்சு. ஏன்னா குரு குரு அதிர்ஷ்டத்தையும் நான் குறிக்கும் இல்லையா, பாக்கியத்தை குறிக்கும், லக்கு பேசிக்கா. ஸோ இங்க லக்கு ஈஸியாக கிடைக்காது. இது சனியோட ராசி, இந்த மக்கரோங்கிற ராசி. ஸோ சனி சனிக்கும் லக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. சனி ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, இதெல்லாம் தான் குறிக்கும். ஸோ இங்க உங்களுக்கு பொறுமை, டிசிப்ளின், இந்த குணங்கள் எல்லாம் வளர்த்திக்க கட்டாயம் இருக்கும். ஸோ குருவோட மகிழ்ச்சியான குணம் சனியோட கட்டுப்பாடோட மோதும் போது சில நேரங்கள்ல வாழ்க்கை மேல ஒரு சலிப்பு, இல்லைன்னா தனிமை உணர்வு இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ குரு ஆல்சோ குரு நம்மளோட மொராலிட்டி, நம்ம நேர்மை, நம்ம ஒழுக்கம் இதெல்லாத்தையும் குறிக்கும். ஸோ பெண்கள் ஜாதகத்துல இது இருந்தா ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபைனலி இது நீச்ச பங்கம் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா இது கேன்சல் ஆயிடும். ஆல்சோ இது எந்த நட்சத்திரம்ல இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 3 நட்சத்திரத்துல விழும்: உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரம் பற்றியும் நம்ம பார்க்கும்போது கோள்கள் அந்த நட்சத்திரத்தில் விழும்போது என்ன பலன்கள் கிடைக்குங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஜென்ரல் பலன்கள். நன்றி கலா. நன்றி.